இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ரிலீஸ் டேட் ப்ரோமோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ வந்து என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஜெயிலர் 2 வந்து நம்ம நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் ஃபீமேல் லீடாகவும் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜெயிலரோட அந்த கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. குறிப்பாக வந்து இந்த ப்ரோமோவோட ஸ்டார்டிங்லேயே ஜெயிலரோட கிளைமேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் செத்தா வந்து இந்த ஆட்டம் முடியாது, நான் நான் செத்தோன்னே இந்த மாதிரி நிறையா பேர் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, உனக்கு நிம்மதியான வாழ்க்கை இனிமேல் தொலைஞ்சிரும்ன்ற மாதிரி நம்ம வந்து விநாயகம் அந்த டைலாகை டெலிவரி பண்ணிவிட்டு இவங்க வந்து அந்த ப்ரோமோவில் நிறையா கட்ஸை வந்து காமிக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த படத்துக்கு வில்லன் ரோல் வந்து நிறையா பேர் வந்து ஆக்ட் பண்ண மாதிரி தெரியுது. இதில் வந்து அதை கட் பண்ணதில் நிறையா ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களோட இம்பேக்ட் வந்து நிறையா இருக்கிறதாகவும் தெரியுது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து கிருத்திக் ரோஷனும் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அதனால் வந்து அவரோட கேமியோ என்ன மாதிரி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுராஜும் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் கலந்த ஒரு ரோலில் நடிக்கிறதாகவும் தெரியுது. இதில் வந்து அந்த ஒரு ஃப்ரேமில் வந்து நம்ம தலைவர் வந்து ஒரு பேக் ஃப்ரேமில் காமிப்பாங்க. அது ஒரு வேறு லெவல் இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு. அவருக்கான ஸ்வாகு குறையாத அளவுக்கு ஒரு வேறு லெவல் இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம ஹுக்குமோட இங்கிலீஷ் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேறு லெவல் பூஸ்பம்ஸான ஒரு க்ரியேஷனாக இருந்தது. இந்த படத்தை வந்து அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறதா இந்த ப்ரோமோட கடைசியிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல இவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சில சீன்ஸை வந்து ரீஷெடியூல் பண்ணுறதுனாலையும் சில சீன்ஸை எடுக்கிறதுனாலையும் ரீஷூட் பண்ணுறதுனாலையும் இந்த படத்தோட டிலே வந்து ஆயிடுச்சு. அதனால் இப்போ வந்து இந்த படத்தை வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து இப்போ வந்து வேறு லெவலில் இம்பாக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட ப்ரோமோவை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டாக இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.